உமன்ஸ் வேர் அம்மாவின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நான் வந்து வீடியோவில் த்ரெட்டு இல்லாமல் பைப்பிங்கு வச்சு எவ்வளோ ஒன்று போல் நம்ம வச்சு இணைக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா சிம்பிளாக எதுவுமே வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு இப்படி நீங்கள் பைப்பிங் வந்து கழுத்து, கை, இடுப்பு இந்த பகுதியிலலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது சிம்பிளாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். வாங்க எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். நம்ம எடுத்துக்கிறணும் 1.5 இன்ச்சு கிராஸ் பீஸ் எடுத்து அதில் பூரா ஜாயிண்ட்டு போட்டு கழுத்தில் முதல்ல வச்சு அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை வீடியோவாக காட்டணும்னு நினச்சிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் பூரா அந்த ரவுண்டு பக்கத்தில் பூரா நீங்கள் என்ன செய்யணும், அறுக்கு போட்டுக்கிறணும். அதே மாதிரி போட்டுட்டு நீங்கள் இந்த இதை அடிச்சிங்கன்னா நம்ம பைப்பிங் த்ரெட்டு எதுவுமே இல்லாமல் அடிக்கலாம், அழகாக வரும். 2 மடக்கு மடக்கணும், மடக்கு 2வது மடக்கு மடக்கிட்டு அதை என்ன செய்யணும், நல்லா பொடுசாக மடக்கணுங்க. மடக்கிட்டு அந்த பள்ளத்திலே நீங்கள் போட்டுக்கிட்டு வரணும். அந்த ரவுண்டு கொடுக்கறதுக்கு ஒரு மடக்குவீங்க இல்லையா, அதில் நல்லா உருட்டி நல்ல உருண்டையாக வருதான்னு நான் கையை வச்சு தடவி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரியே நீங்கள் மடக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப லாங்காலாம் மடக்காதீங்க, பக்கத்தில் கூட அப்படியே மடக்குங்க. மடக்கிட்டு அந்த பள்ளம் மாதிரி வரும், அந்த பள்ளத்துலேயே நீங்கள் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா இதுக்கு நூல் எதுவுமே தேவையில்லை. நம்ம இந்த தனியாக அந்த கிராஸ் பீஸ் வச்சு நம்ம அழகாக பைப்பிங் வச்சிடலாம். இதே மாதிரி உங்களுக்கு நான் எதுவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டுன்னு நினைக்கிறீங்களோ அதை போய் என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாகவே அடிங்க. இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் தைக்க கொடுத்தவங்க எந்த மாடலும் வேண்டாம், எனக்கு பைப்பிங் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஒன்று போல் நம்ம இப்படி பைப்பிங் வைக்கலாம். கடையில் வந்து ரெடிமேடு பைப்பிங்கெல்லாம் இருக்கும், அது கூட பிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி போயிடும். இந்த மாதிரி நம்ம துணியில் வந்து நம்ம தனியாக கிராஸ் பீஸ் வெட்டி இதை மாதிரி வைக்கலாம். நேர் பீஸ்லையுமே வைக்கலாம். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நேர் பீஸ்லையுமே இந்த பைப்பிங் வைக்கிறத எப்படின்னு உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு ஏதாவது இந்த ப்ளவுஸு தைக்கிறத பற்றியோ நைட்டி தைக்கிறது பற்றியோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்துச்சுன்னா, இல்லை அதில் ஏதாவது சந்தேகம் வருது, இல்லை ஒரு மாடல் எதுவும் கற்றுக்கிறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது வந்து நான் அப்பப்போ சொல்கிறத உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். பாருங்கள், இதே மாதிரியே தான் நல்லா அப்படி தடவி விட்டு ஒன்று போல் இழுக்காமல் கொண்டுட்டு வாங்க. கழுத்து அப்படியே நிற்கும், நம்ம எப்படி அடித்தோமோ அதை மாதிரி இருக்கும். பைப்பிங்கும் நல்ல உருண்டையாக நல்லா இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் அடிக்கணும். நல்லா ஒரு மடக்கு, இன்னொரு மடக்கு, 2 மடக்கு. இது வந்து எடுத்துட்டோம். கடைசியில் ஃபினிஷிங் அப்பவும் உங்களுக்கு அது எப்படி மடக்கிறது அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். பாருங்கள், அதையும் பாருங்கள், கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு அது புரியும். அங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக முடிக்கும் போது பாருங்கள், ஒரு மடக்கு அப்புறம் ஒரு மடக்கு. பாருங்கள், அதை ஒரு மடக்கு மடக்கணும், திருப்பி ஒரு மடக்கு மடக்கணும். மடக்கிட்டு அந்த இடத்துல நல்லா நீவி விட்டிங்கன்னா அந்த இடத்துல உருண்டை மாதிரி வந்துடும். அப்புறம் அதில் அந்த உருண்டை மாதிரி வந்த பிறகு அந்த ஓரத்துலேயே அந்த பள்ளம் மாதிரி வரும், அதுலேயே நீங்கள் போடணும். போட்டிங்கன்னா ஒன்று போல் வந்துடும். பாருங்கள், பைப்பிங் அடிச்சிட்டோம். இது வந்து நான் கையில், இடுப்பு பகுதியில் எல்லாத்துலேயுமே வச்சு இந்த சட்டையை தைச்சேன். அவங்க கஸ்டமர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 1.5 இன்ச்சு மட்டும் நீங்கள் அதில் வைக்கணும். இது வந்து ஸ்லீவில் ஏற்கனவே நம்ம அடித்த பைப்பிங்கு
எப்படி அடிக்கிறதுன்னு இப்போ காமிச்சிருக்கேன். ஏற்கனவே ஒரு கை அடித்து வச்சுட்டேன். இன்னொரு கையில் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த நண்டுக்கால் அளவில் ஒரு ஃபஸ்ட்டு அளவில் மட்டும் அந்த ஃபஸ்ட்டு கைடில் மட்டுமே நீங்கள் வைக்கணும். ஒரு மடக்கு திருப்பி ஒரு மடக்கு மடக்கணும். ஒரு மடக்கு மடக்கியிருக்கோம் பாருங்கள். ஒரு மடக்கு மடக்கிட்டோம் பாருங்கள். திருப்பி ஒரு மடக்கு மடக்கணும். மடக்கிட்டு அந்த பள்ளத்துலேயே தையல் போடணும். இப்படி போட்டிங்கன்னா நூல் தேவையில்லை. அப்படியே ஒன்று போல் நம்ம அடிச்சிடலாம். ஒரே மாதிரி முதல்ல வைக்கிறீங்கல்ல அந்த அளவுலையே நம்ம கொண்டுட்டு வரணும். சிறுசும் பெருசுமாக இல்லாத அளவுக்கு அதே மாதிரியே கொண்டுட்டு வாங்க. கழுத்து பகுதியில் அடித்ததில் கூட கொஞ்சம் தெளிவாக தெரியலைனாலும் இதில் பாருங்கள், இதில் தெளிவாக இருக்கும். இதே மாதிரி தான் கழுத்துக்கு அடிக்கிறது. அந்த கழுத்துக்கு அடிக்கையில் மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரவுண்டு வர்ற இடத்துல பூரா அறுக்கு போட்டுக்கோங்க. பக்கத்தில் போட்டுக்கோங்க. அப்போ திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா அமுக்கி விட்டு ஒன்று போல் நீவி விட்டே போடுங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால நம்ம இழுத்துக்கிடலாம். ஆனால் கழுத்து பகுதியில் வந்து இழுக்கக்கூடாது. இழுக்காமல் போடணும் கழுத்து பகுதி அடிக்கையில். உங்களுக்கு எங்கள் சேனல் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட்டு இருந்தாலும், உங்களுக்கு என்ன மாடல் போடணும்னு நீங்கள் நினச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். திரும்பவும் சொல்கிறேன், எங்கள் சேனலை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் சொன்னீங்கன்னா நைட்டியோ ப்ளவுஸோ என்ன நினைக்கிறீங்களோ நான் உங்களுக்கு அதுபடி கற்றுக் கொடுக்குறீங்க. இப்போ நான் வந்து நேரடியாகவும் தையல் பயிற்சி சொல்லி கொடுக்குறேன். அதையுமே உங்களுக்கு நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய பேர் வந்து பழகுறாங்க. உங்களுக்கு முதல்லையும் ஆன்லைன்லேயும் சொல்லி கொடுத்தோம். திருப்பியும் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நாங்கள் அதை செய்கிறோம். பாருங்கள் ஒன்று போல் வந்திருக்கு பாருங்கள். லேசாக கூட ஒரு இதுக்கு வித்தியாசமே இல்லாத அளவுக்கு ஒரே மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இது நம்ம வந்து த்ரெட்டு வச்சு பண்ணின மாதிரி இருக்குது பாருங்கள். உள்ளே த்ரெட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள். ஆனால் நம்ம த்ரெட்டே இல்லாமல் அந்த பைப்பிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இன்னும் நான் அடித்த ப்ளவுஸெல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு நேர் பீஸ்லேயும் பைப்பிங் அடிக்கலான்னு சொன்னேன்ல உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இது நேர் பீஸில் அடித்தது தான். பாருங்கள் ஒன்று போல் வந்திருக்கு பாருங்கள். இதில் நேர் பீஸில் அடித்தது தான். இதுலேயும் நான் அதே கஸ்டமருக்கு தான் கையில் இடுப்பில் எல்லாமே வச்சு சும்மா லைட்டாக 2 சுருக்கு வச்சு கேட்டாங்க. அது மாதிரி அடிச்சிருக்கோம். அடுத்து குஞ்சம் கேட்டாங்க. இது ரெடிமேடு குஞ்சம். அதை வாங்கி சும்மா இதில் வந்து நான் கோர்த்து கொடுத்துருக்கேன். பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.